இந்த ஒளி விழாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற சுவிஸ் வாழ் கிறிஸ்தவர்களுக்கான ஆன்மீக தந்தையாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தந்தை ஆந்தோனிதாஸ் டலிமா அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற தந்தை பிரான்சிஸ் அசிசி அவர்களே, இந்து மத தலைவர்களே, ஆன்ம வழிகாட்டிகளே, இங்கு வந்திருக்கின்ற இந்த பகுதிக்கான பங்கு தந்தை அவர்களே, நாட்டிய ஆசிரியர்களே, ஏனைய விருந்தினர்களே, அனைவருக்கும் அன்பின் பணிவுகளை தெரிவித்து நிற்கின்றேன். நீங்கள் கூப்பிடைகளே சொன்னாங்க, சின்ன அறிவுரை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி. அறிவுரையெல்லாம் சொல்கிற அளவுக்கு இப்போ நான் இல்லை. என்ன அப்படியே திக்குமுக்காடி போயிருக்கிறேன்னா, இந்த பிள்ளைகளுடைய ஆட்டத்தையும் பாட்டத்தையும் அவர்களுடைய இந்த கலை உணர்வையும் இந்த சுவிஸ் வாழ் இந்த தமிழ் மக்களிடையே இந்த தமிழ் கமக்கிற விதத்தையும் பார்த்து நான் அப்படியே திக்குமுக்காடி போயிருக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஒளி விழாவிலே நானும் ஒரு பங்காளியாக இருக்கின்றேன் என்பதிலே எனக்கும் இரட்டிப்பான மகிழ்ச்சி. நீங்கள் ஆடின தாளந்துகளில் என்ற பாடல் நான் இயற்றிய பாடல் தான். ஆகவே இங்கே ஆடுகின்ற பொழுது அது எனக்கு ஒரு இரட்டிப்பான மகிழ்ச்சியை தந்தது. அடே, நாடு விட்டு நாடு வந்து இங்கேயும் நம்மளோட பாட்டு கேட்குதே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். அதை பழக்கினவங்களுக்கு, அதை சூஸ் பண்ணவங்களுக்கும் நன்றி. இந்த நேரத்திலே நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு அப்படி தெரியாமல் இருக்குது. இருந்தாலும் சின்ன ஒரு எக்ஸசைஸ் உண்டு, சின்ன ஒரு பயிற்சி, உடற்பயிற்சி. இங்கே மேடையில் வர்ற சின்னாக்கள் தான் எல்லாம் ஆடுறாங்க, பாடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம எல்லாம் அப்படியே சப்பண்டி அப்படியே இருக்கிறோம், பார்த்துட்டு அப்படி தானே. அதனால் சின்ன எக்ஸசைஸ் அப்படின்னா இப்படி கையை உயர்த்தினா மாத்திரம் போதும். கேட்குற கேள்விக்கு ஒரே ஒரு கேள்வி தான். என்ன கேள்வின்னு சொன்னால், யாரெல்லாம் ப்ரே பண்ணுவீங்க, யாரெல்லாம் செபம் சொல்லுவீங்க? குளிரில் கை மேலே வருது இல்லையா? இல்லாட்டி கொஞ்சம் எப்படி வாரேன்டா அப்படியே லைட் அப்படியே முகத்துக்கு அடிக்கிறபடினால உங்களோட ரியாக்ஷன் தெரிஞ்சால் தான் என்னாலேயும் பேச முடியும். வெரி குட். அங்கேருந்து கைகள் உயர்றதை நான் பார்க்குறேன். இப்படித்தான் ஒருத்தர், ஒரு இளைஞன் வந்து ஒரு அறிவார்ந்த எங்களுடைய ஆன்மீக வழிகாட்டி தந்தை ஆந்தோனிதாஸ் டலிமா மாதிரி ஒரு ஆன்மீக வழிகாட்டியிடம் போய் கேட்டிருக்கிறார், ஃபாதர், எப்பெல்லாம் நாங்கள் ப்ரே பண்ணணும், எப்போ மன்றாடினா போதும் அப்படி என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறான். அப்போ அந்த ஆன்மீக வழிகாட்டி அந்த ஞானி சொல்லியிருக்கிறார், சாகிறதுக்கு முதல் மன்றாடினா போதும், நீ சாகிறதுக்கு முதல் செபிச்சா போதும், நீ சாகிறதுக்கு முதல் ப்ரே பண்ணால் போதும் அப்படின்னு. அப்போ அந்த இளைஞன் கேட்டிருக்கான், அப்படின்றா எப்போ நாங்கள் சாவோம் அப்படின்னு சொல்லி. அடே மடையா, அதை தெரிஞ்சால் நான் இவ்வளவு காலமாக நான் மண்டாடி இருப்பேனா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது இன்று நாங்கள் இயேசு ஆண்டவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த இயேசு ஆண்டவருடைய பிறப்பு விழாவுக்கு ஏன் இத்தனை முக்கியத்துவம், ஏன் இத்தனை வரலாறு காணாத ஒரு கொண்டாட்டம்? உலகம் பூராகவும் இருக்கின்ற மக்கள் ஒளி விழா என்கின்ற ரீதியிலே இயேசு பிறப்பையொட்டி மகிழ்ச்சிகரமான களியாட்டங்களிலும் கலை நிகழ்ச்சிகளூடாகவும் கொண்டாடி மகிழ்கின்றார்கள். அவர், நாமெல்லாம் எப்பொழுது இறக்க போறோம் என்று தெரியாது. அவர் பிறக்கின்ற பொழுதே அவருடைய முடிவு அவருக்கு தெரிந்திருந்தது. அவருடைய சாவு எப்பேற்பட்டது என்பதும் அவருக்கு தெரிந்திருந்தது. இருந்தாலும் மனித குலம் மீட்படைய வேண்டும் என்பதற்காக, பிரிந்திருந்த உறவு மீண்டுமாக ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக, தந்தையாம் இறைவனோடு படைத்த பரமனோடு மீண்டுமாக ஒப்புரவு கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுயிரை கொடுப்பதற்கு
பிறப்பதற்கு முன்னதாகவே, இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னதாகவே சம்மதித்திருந்தார். தந்தையாம் இறைவனுடைய அந்த விருப்பத்துக்கு ஆம் என்று அவர் தலையாட்டி விட்டார். சமீப காலத்திலே கூகுளிலே ஒரு விடயம் பார்த்தேன். எப்படி என்றால், வரலாற்றில் சிறந்த மனிதர்கள் பார்த்தா இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இயேசு கிறிஸ்து தான் முதலிலே இருக்கின்றார். வரலாற்றில் சிறந்த மனிதர். கத்தோலிக்கர்களாகிய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அவர் மனிதர் மாத்திரமல்ல, அவர் இறை மனிதர். அதனைத்தான் நாம் இன்று கொண்டாடி மகிழ்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த சின்னஞ்சிறார்களுடைய அந்த நளினத்தை, அந்த அசைவை, அவர்கள் பிழை செய்தாலும் அந்த உரிய நேரத்தில் அந்த அசைவுகளை கொடுக்காவிட்டாலும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது, எவ்வளவு நாங்கள் பூரிப்படைந்து போய் இருக்கிறோம். இந்த மகிழ்ச்சி யார் கொடுத்த மகிழ்ச்சி? இதைத்தான் நாங்கள் சிந்தித்து பார்க்கணும். இன்றைய நாளிலே அழகான வாசகங்கள் இங்கே வாசிக்கப்பட்டன. கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கோ என்னவோ தெரியாது, இலங்கையில் நம்ம இந்த பிரச்சனை காலத்தில் இருந்த நேரம் எல்லாம் எப்போ ஒரு சமாதான ஒப்பந்தம் பெறும், எப்போ ஒரு அமைதி நிலவுகின்ற காலம் காண உடன்படிக்கைகள் எல்லாம் வந்தன என்று பார்த்தா இந்த கிறிஸ்துமஸை ஒட்டிய காலங்களில் தான். கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். இந்த பேரொளியை இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தந்து விட்டார். இதனை நாம் தக்க வைத்துக் கொள்ளுகின்றோமா? இந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த ஒளியை நாம் ஒளிமயமாக மாற்றுகின்றோமா என்றுதான் நாம் இன்றைய நாளிலே சிந்தித்து பார்க்கின்றோம். இதற்குத்தான் இங்கே தரப்பட்டிருக்கிறார். இன்று நான் உண்மையிலேயே மகிழ்ச்சிகரமாக நான் சொன்னேன், எப்படி அறிவுரை சொல்லுவது அப்படி என்றால் எனக்கு தெரியாது, நானே திக்குமுக்காடி போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏனெண்டா ஒளிவிழாவில் ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான கிறிஸ்தவ விழுமியங்களை கொண்ட பாடல்களை கொண்டதாக இங்கே செய்யப்பட்ட ஒவ்வொரு விடயமும் ஆன்மீக கருத்துக்களை கொடுப்பனவாக அமைந்திருக்கின்றதை நினைக்கின்ற பொழுது ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கின்ற அதே வேளையிலே நான் உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டியான தந்தையையும் நான் பாராட்டி நிற்கின்றேன். எவ்வளவு தூரத்துக்கு அந்த ஆன்மீக வழிகாட்டலின் உச்சக்கட்டம் இருக்கின்றது என்பதையும் நான் இந்த நேரத்திலே பாராட்டி அவரை மெச்ச வேண்டியவனாகத்தான் இருக்கின்றேன். ஒரு ஊரில் ஒரு ஆலயத்தில் பங்கு தந்தை இருப்பார். என்ன அப்போ அந்த பங்கு தந்தை காலையில் எழும்பி பார்க்குறார், அவருடைய ஆலயத்தில் பங்கில் கோயிலுக்கு முன்னால் ஒரு கழுதை செத்து கிடக்குது. அப்போ இவர் என்ன செய்கிறார், நகராட்சி மன்றத்துக்கு கால் பண்ணி சொல்கிறார், இங்கே பாருங்கள் ஒரு கழுதை செத்து கிடக்குது, அதை அடக்கம் பண்ணணும், அதை கொண்டு போகணும் நீங்கள் அப்படின்னு. அப்போ அங்கே மறுமுனையில் நகராட்சி மன்றத்திலேருந்து பதில் சொல்கிறாங்க, பாருங்கள் ஃபாதர், மரணச்சடங்கு செய்கிறதெல்லாம் நீங்கள் தான், பங்கு தந்து தான் மரணச்சடங்கு செய்யணும், அதனால் நீங்கள் எப்படி எங்கள்கிட்ட கேளுமென்ட்டு அவங்க மறுமுனையிலேருந்து சொல்கிறாங்க. பங்கு தந்த என்ன பதில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறீங்க? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் மரணச்சடங்கு செய்யணும், இல்லை சொந்தக்காரங்களுக்கு சொல்லிட்டு தானே அடக்கம் செய்யணும், அதனால தான் அவங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு. இந்த கதை என்னத்துக்காக சொல்லப்படுவதுன்னு சொன்னால், ஒரு ஏட்டிக்கு போட்டியான ஒரு தாழ்ச்சி இல்லாத நிலைக்காக இந்த கதை சொல்லப்படுவது. ஆனால் இங்கே நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், நாம் சொந்தக்காரர்கள். யாருக்கு சொந்தக்காரர்கள்? நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்கள். இயேசு கிறிஸ்துவால் புதுப்படைப்பாக மாற்றப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவால் அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு புதுப்படைப்பாக மாற்றப்பட்டவர்கள். அவருடைய இந்த பிறப்பு விழாவிலே எப்படி ஒளி விழா என்று நாம் ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடுகின்றோம், எப்படி ஒளி விழா என்று சொல்லி எந்த விதமான சாதி மத பேதங்கள் இல்லாமல் ஒன்று கூடி நாம் இதனை கொண்டாடுகின்றோம். இயேசுவின் சொந்தக்காரர்களுக்கு, இயேசுவின் பிள்ளைகளுக்கு எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது.
இயேசுவின் சொந்த பிள்ளைகளுக்கு எந்த வேறுபாடுகளும் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் நாம் இந்த ஒளிக்கு சாட்சியம் பகர்கின்றவர்களாக இருப்போம். ஒளியை ஏற்றி மரக்காலுக்கு கீழ் வைக்க முடியாது என்று அந்த இயேசு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த பாலகன் தான் நமக்கு புகட்டி இருக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் வேறுபாடுகள், பகைமை பாராட்டி கொண்டிருக்கின்றோமோ, மன்னிக்க முடியாமல் இருக்கின்றோமோ, கொடுத்து உதவ முடியாமல் இருக்கின்றோமோ, பாரபட்சம் பார்த்து கொண்டு இருக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் அந்த ஒளிமயம், அந்த ஒளி, இயேசு என்கிற ஒளியை நாம் மரக்காலின் கீழ் வைத்து இருக்கின்றோம். மரக்காலின் கீழ் வைத்து கொண்டு இயேசுவின் சொந்த பிள்ளைகள் என்று மார்பு தட்டுகின்றவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் இந்த ஒளியை ஏற்றி இப்படி பகிரங்கமாக பல பேர் பயனடையும்படிய வைக்கின்றோம் என்றால், நாம் இந்த வேறுபாடுகளை எல்லாம் அகற்றி மன்னித்து மறந்து ஒருவருக்கொருவர் புதுவாழ்வு கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோமோ, அப்பொழுதுதான் மார்பு தட்டி இயேசுவின் சொந்த பிள்ளைகள் நாம் என்று சொல்ல முடியும். வலிமையாகவே எல்லாருமே இந்த ஸ்பீச் கொடுக்க வர நேரம் சொல்கிறது, சிவ பூஜைக்குள்ளே கரடி நுழையிற மாதிரி தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நானும் இங்கே அப்படித்தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மகிழ்ச்சியாக நீங்கள் எல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருந்தீங்க. நான் இடையில் வந்து குழப்பிட்டேனோ தெரியாது. இருந்தாலும் அறிவுரை சொல்லிட்டேன்னா என்ன போதுமா? ரைட். என்னையும் வரவேற்றதுக்கு நன்றி, மகிழ்ச்சி. நல்லா கொண்டாடுங்க.